ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய் குமார், உங்களோட வருங்கால பிஎம் பேசுகிறேன். அதாவது இந்த வீடியோவில் முதல்ல உங்களுக்கு நல்ல புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழ் வருஷ பிறப்பு இப்போது வருது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சில பேர் இது சம்மந்தமாகவும் மெயில் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறதா முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட் டைமாக என் சேனலில் இது தான் முதல் வீடியோ பார்க்குறீங்கன்னா, என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நிறைய போட்டுட்டு இருக்கேன். அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நல்ல வேலிடாக 3 ரீசன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா, உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குன்னா என்னோடய வீடியோஸை பார்த்து ஜோதிடம் நீங்களும் கற்றுக்கலாம். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது ரீசன் என்னென்னா, பல விஷயங்கள் நமக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பல விஷயங்கள் தெரியாத விஷயங்களை நான் உங்களுக்கு தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி சுலபமாக சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்கலாம். அதாவது ஒரு ஸ்வீட் கடையில் போய் ஸ்வீட் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கடை ஒருத்தர் ஓப்பன் பண்ணார்னா, நம்ம ஆளுங்க கேட்குற முதல் கேள்வி, நீங்கள் ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு பீஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ நானும் அந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு ஒரு பீஸ் மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது பொதுவாக நம்ம பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டில் பொண்ணுங்க கால் மேலே கால் போட்டு உக்காந்தா பெரியவங்களுக்கு மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ஆழமான அர்த்தம் இருக்குது அதில். நம்ம கேட்கறதுக்கு சுத்தமாக ஒரு அர்த்தமே இல்லாமல் ஸ்டூப்பிடாக இருக்கும். ஒரு பொண்ணு கால் மேலே கால் போட்டு உக்காந்தா பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம கால்னு சிம்பிளாக சொல்கிறோம். ஒரு பேட்ரின்னு வச்சுக்கோங்களேன். நெகட்டிவ் எண்டு பாசிட்டிவ் எண்டுன்னு சொல்லிட்டு 2 சைட்லேயும் வெவ்வேறு விதமாக இருக்கும். நெகட்டிவ் ஒரு சைடு, பாசிட்டிவ் இன்னொரு சைடு. அது ரெண்டுமே சேர்ந்து வேலை செஞ்சால் தான் கரண்ட் வேலை செய்யும். அதே மாதிரி தான் நம்ம தொடை இருக்கு இல்லையா, தொடைக்கு கீழே ஒரு நெகட்டிவ் எண்டு, தொடைக்கு மேலே பாசிட்டிவ் எண்டு. ஸோ இது ரெண்டுமே அப்படி தான் நம்ம கடவுள் படைச்சிருக்காரு. ஸோ கால் மேலே கால் போடுறதுனால என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணோ சரி பையனோ சரி 2 பேருக்கும் இது ஒரே விஷயந்தான். கால் மேலே கால் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஒரு கால் தொடை மேலே இன்னொரு காலோட அடித்தொடை காலோட அடிப்பாகம் படும். ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த பாசிட்டிவும் இந்த நெகட்டிவ் எண்டும் மீட் ஆகும். அது மீட் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, அந்த பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் சுலபத்தில் கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் கிடச்சிடாது. அதனால தான் இப்போ பெரியவங்க வீட்டில் இருந்தாருன்னா அவர் சொல்லுவார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு சின்ன குட்டி குழந்தை இருக்குது. அந்த குட்டி பொண்ணு தெரியாமல் கால் மேலே கால் போட்டு உக்காந்துட்டு இருக்குன்னா, அந்த தாத்தா சொல்லுவார், கால் மேலேருந்து ஒழுங்காக கால் எடிடி, இல்லைனா மலடி ஆகிடுவ அப்படின்னு சொல்லுவார். அப்படின்னு ஒரு தாத்தா சொன்னாங்கன்னா அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக கோபம் வரும். அதனால் அந்த தாத்தாவை பிடிச்சி திட்டுவாங்க. அதனால தான் அந்த தாத்தாவோட மரியாதை போகும். அதை ஒரு பொண்ணு கால் மேலே கால் போட்டால் அதோட ரீசனை அந்த தாத்தா சொல்லி திட்டுனாருன்னு வச்சுக்கோங்களேன். காலை நீ எடுடி, இல்லைனா மலடி ஆகிடுவ அப்படின்னு தாத்தா உண்மையாக தான் சொல்லுவார். ஆனால் அதை புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவம் இல்லாத சின்னவங்க அந்த குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் தாத்தாவை திட்டுவாங்க. ஸோ இதனால தான் கால் மேலே கால் போட்டால் பெரியவங்களுக்கு மரியாதை போகும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க முன்னாடி. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் மரியாதை போகாது. ஏன்னா இன்றைக்கி இந்த விஷயம் பெரியவங்களுக்கே தெரியறதில்ல.
ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து என்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை வந்து படிப்படியாக ஒவ்வொரு வீடியோலையும் லைட்டாக கசிய விடுவேன். நீங்கள் வந்து ரெகுலராக என்னோடய வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்களும் கற்று வச்சுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அது உங்கள் லைஃப்லேயும் சரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுக்கும். லைஃப்பில் பல விஷயங்களுக்கு உங்களுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது ரெண்டாவது விஷயம். ரெண்டாவது ரீசன். ஃபஸ்ட் ரீசன் என்னென்னா, நீங்கள் என் சேனலில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் கற்றுக்கலாம். ஒருவேளை ஜோதிடம் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இந்த மாதிரியான சில விஷயங்களை கற்றுக்கிறதுக்காவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஒருவேளை சரி எனக்கு நான் ஜோசியமும் கற்றுக்க வேணாம், இந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு தெரிய வேணாம், நான் வந்து என்னோடய வேலையிலே இருக்கேன், அதுவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு மூணாவது ரீசன். அது மூணாவது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காகவே நிறைய பேர் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நல்ல தூக்கம் வரும். உண்மையிலேங்க என்னோடய சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு மெயில் கூட பண்ணுவாங்க அடிக்கடி, சார் உங்கள் சேனல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் எனக்கு. எந்த விதத்தில்னு கேட்டால், நான் முன்னாடியெல்லாம் 2 தூக்க மாத்திரை போட்டுட்டு இருந்தேன். இப்போ உங்கள் சேனல் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து அதோட அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் ராத்திரியில் தூக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு ஆளாக இருந்தால் என்னோடய சேனல் உங்களுக்கு கிடைச்ச ஒரு தூக்க மாத்திரை. ஸோ என்னோடய வீடியோஸ் எப்போல்லாம் உங்களுக்கு ராத்திரி தூக்கம் வரலையோ போய் பார்த்துட்டிங்கன்னா நல்லா தூங்குவீங்க. ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது. ப்ளஸ் இன்னொரு விஷயம், அந்த ரெண்டாவது ரீசனோட இதையும் நான் ஆட் பண்ண விரும்புகிறேன். அதாவது அந்த ஒரு பொண்ணு வந்து கால் மேலே கால் போட்டால் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை போகும் அப்படின்னு அதை சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த மாதிரி கால் மேலே கால் போடக்கூடாது. போட்டால் இந்த மாதிரியான குழந்தை பாக்கியம் வந்து சீக்கிரமாக கிடைக்காது. மென்ஸ்ட்ருவல் இஷ்யூஸும் இருக்கும் பெண்களுக்கு. அது மட்டும் இல்லை, இது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி, படுத்து தூங்கும்போது கால் மேலே கால் போட்டு சில பேர் பின்னிட்டு தூங்குவாங்க. அந்த மாதிரி கால் மேலே கால் போட்டிங்கன்னா தூக்கம் வராது. இதுவும் முக்கியம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியுதோ இல்லையோ சாதாரண ஒரு மனிதர்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். என்னோடய சேனலில் வந்து நான் இதை பற்றி தான் வந்து விரிவாக சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, முன்னாடி இந்த ஜோதிடர்களுக்கு ஜோதிடம் மட்டும் தெரியாது, நல்ல மருத்துவமும் தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்காவது. பெரிய மருத்துவராக இல்லைன்னா கூட ஒரு ஜோதிடர்னால் ஒரு லெவலில் மருத்துவமாவது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். மருத்துவருக்கும் அதே தான். ஒரு நல்ல மருத்துவர்னால் கொஞ்சமாவது அவருக்கும் ஜோதிடம் வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி தான் முன்னாடி இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. ஜோதிடருக்கு மருத்துவம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது, மருத்துவருக்கு ஜோதிடம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை. ஸோ அதனால் இந்த கலவையை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், உங்கள் உடலில் ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் இந்த 3 ரீசன்ஸ்க்காக என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற வீடியோஸ் பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். சரி, இப்போ வந்து போட்ட வீடியோவுக்கு பயனுள்ளதாக சொல்லணும் இல்லையா? நான் எவ்வளவோ பயனுள்ள விஷயங்கள் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆனால் சில பேர் இல்லை, பல பேர் அந்த வீடியோஸை விட இந்த மாதிரி மாத பலன், இந்த மாதிரி புத்தாண்டு பலன், வருஷ பலன், இந்த பெயர்ச்சி அந்த பெயர்ச்சி, அதுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறீங்க. அது உங்கள் தப்பு இல்லை. ஜோதிடம்னா நீங்கள் அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ நான் வந்து பல முக்கியமான விஷயங்களும் போட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து இதை பார்க்குறதோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு 2 வீடியோ எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா
கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் கிடைச்ச மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அந்த நோட்டோட இந்த வீடியோ இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து ஜோதிடம் பொய், ஜோசியம் வந்து நடக்க மாட்டேங்குது. நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்க ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி ராசி பலன் அதெல்லாம் பார்க்குறது, அது சொன்ன மாதிரி ஒன்றுமே நடக்காது. அதனாலேயே எனக்கு வந்து ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜோதிடம்னா ராசி பலனோடு நிற்கிறது இல்லை, அதை விட இன்னும் இன்டெப்த்தாக நான் போயிட்டு இருக்கேன். நான் லக்னத்தை வச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். அதுதான் இதை விட கரெக்டாக வருது. ஸோ அதனால் அந்த லக்னம் என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். உங்கள் ராசினா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்கள் லக்னம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியலனா, என்னோடய வீடியோ ராசியா லக்னமா உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா நான் இந்த வீடியோ லக்னத்தை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? சரி, இப்போ வந்து பொதுப்படியாக வந்து நான் சொல்கிறேன், எல்லா ராசிக்கும் எல்லா லக்னத்துக்கும் இந்த ஒரு ஆண்டு காலம், ஒரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். இந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா பல நல்ல மாற்றங்கள் பல பேரோட லைஃப்பில் மாறப்போகுது. நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சனி பெயர்ச்சி வந்து இப்போ இல்லை, டிசம்பர் மாதம்தான், நீங்கள் வந்து முன்னாடியே திருக்கணிதத்தில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது விருச்சிகத்தில் இப்போ சனி இல்லை, சனி வந்து விருச்சிகத்தில் தான் இருக்குது, தனுசுக்கு போகலை அப்படின்னு வந்து பல பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் வந்து திருக்கணிதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து தனுசுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் எது உண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனுசில் போனது பார்த்திங்கன்னா சனி வந்து ஜனவரி மாதம் 2017 ஸ்டார்டிங்கில் எண்டில் போயிட்டார். அதாவது 2017 ஜனவரி மாதத்தில் தனுசுக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன மாதிரியான பலன் எல்லாம் தனுசில் இருக்கிற சனி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு தனுசு. சனி வந்து அங்கே போகும்போது என்ன கொடுக்கும்னா, ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான வர்க்கத்துக்கு மேலே சனின்றது வந்து நடுத்தட்டு மக்கள், நடுத்தட்டை விட கீழ்நிலை மக்கள், ரொம்ப புவர் பீப்புள் இதெல்லாம் சொல்லலாம். ஸோ சனி வந்து தனுசில் வந்துட்ட உடனே என்ன நடக்கும்னா, மக்கள் எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக வந்து போர்க்குடி தூக்குவாங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்கு அரசாங்கம் இயங்குறதே மக்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மக்களோட பவர் அதிகமாக இருக்கும். ஏன்னா மக்கள், பொது ஜன மக்கள் வந்து சனி. அந்த தனுசு வீடு வந்து நல்ல வந்து ஒரு பவர்ஃபுல்லான வீடு. மேல்தட்டு மக்கள், அதாவது அரசியல்வாதிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, உயர் மட்டத்தில் இருக்க மக்களோட வீடு அது. ஸோ அந்த வீட்டுக்குள்ளே சனியோட ஆதிக்கம் போகும்போது என்ன ஆகும்னா, அரசாங்கத்தில், அரசியலில் மக்களை எதிர்த்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. மக்கள் வந்து பல விஷயத்தில் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து பிடிக்கலைன்னா அந்த விஷயத்த பண்ண முடியாது. ஸோ அதே விஷயந்தான் இங்கே தமிழ்நாட்டில் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இந்த ஜனவரி மாதத்துலேருந்து முதல்ல வந்து அந்த ஜல்லிக்கட்டு, அப்புறம் வந்து நெடுவாசல் அப்படி முடிஞ்சிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா முடியாது. அடுத்த 2.5 வருஷத்துக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சனி இப்போ விருச்சிகத்தில் இருக்கா தனுசில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கண்கூட பல மாற்றங்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாற்றங்களெல்லாம் நம்ம உணராமல் இன்னும் வந்து இது விருச்சிகத்தில் தான் இருக்குது, டிசம்பர் மாதம் தான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல பெருசாக எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ இதுதான் விஷயம். இப்போ வந்து ஓவரால் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 4 கிரகத்தை வச்சு தான் இந்த ஃபுல் வீடியோவையும் சொல்ல போகிறேன். ஏன்னா 9 கிரகங்கள் இருந்தாலும் ஒரு 4 பெரிய கிரகங்கள்னால் இந்த சனி, குரு, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் தான்
வருஷத்துக்கு ஒரு தடவை, 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அண்ட் தென் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகும். அப்போ இந்த கிரகங்கள் தான் வந்து ரொம்ப பெரிய மேஜர் இம்பேக்ட் கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4 கிரகங்களுமே பார்த்திங்கன்னா இந்த வருஷம்தான் டிரான்சிட் ஆகுது. சனி வந்து ஏற்கனவே ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்தில் சில மாதங்களில் ராகு கேது அப்புறமேட்டு குருவும் மாறப்போகுது. ஸோ அதனால் இந்த கிரக நிலைகளை வச்சு தான் நான் இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரியே வராது. பல விதமான ஆங்கிள்லேருந்து சில விஷயங்களை தான் நான் சொல்ல போகிறேன். ஒருத்தருக்கு நான் கரியரை பற்றி சொல்லுவேன், இன்னொருத்தருக்கு குடும்ப வாழ்க்கையை பற்றி சொல்லுவேன், இன்னொரு லக்னத்துக்கு வந்து வீட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் கேட்கலாம், ஏங்க எங்களோட குடும்ப வாழ்க்கை எங்களோட கரியரை பற்றியெல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னா, உங்களோட லக்னத்துலேருந்து இந்த கிரகம் எங்கே இருக்கோ அது சார்ந்த பலனை தான் நான் சொல்ல போகிறேன். இதில் கூட இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, நிறைய பேர் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்தோட பார்வையை வச்சு பலன் சொல்கிறது. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சும்மா ஒரு ஃபில்லப் பண்ணுறது, டைமை ஃபில்லப் பண்ணதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இப்போ குரு வந்து ஒரு வீட்டில் இருக்குன்னா குருவோட பார்வை 7, 5, 9 அப்படின்னு சொல்லிட்டு 3 வீட்டில் குருவோட பார்வை இருக்கும். அது இருக்கிற வீட்டிலேருந்து பலன் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, குருவோட இருக்கிற வீட்டில் தான் பலன் சொல்லணுமே. ஆனால் இன்றைக்கி கோச்சார பலன் சொல்கிறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 வீட்டுக்கும் சேர்த்து சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் ஃபில்லப் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி கிடையாது. எல்லா கோச்சாரமும் ஒரு கிரகத்தை வச்சு தான், அது நிற்கிற இடத்த வச்சு தான் சொல்லணும். நம்ம சும்மா டைம் ஃபில்லப் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ வந்து 1 மணி நேரம் ஓட்டணும், 2 மணி நேரம் ஓட்டணும் அப்படின்றது என்னோடய நோக்கம் கிடையாது. ஒரு கம்மியாக சொன்னால் கூட எல்லாருக்கும் அது நடக்கணும், அதுதான் முக்கியம். அந்த சொல்கிற பாவத்தோட ரிலேட்டடாக சில விஷயங்கள் நடக்கணும். அப்படி அது நடக்காத பட்சத்தில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, போட்டதுக்கு எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறதுக்காக இந்த கிரகங்கள் இருக்கிற வீட்டை பற்றி மட்டும்தான் இப்போ சொல்ல போகிறேன். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எல்லா ராசிக்கும் எல்லா லக்னக்காரங்களுக்கும் எப்படின்னா, வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமாக எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்க சான்சஸ் அதிகம் இருக்குது. கார் இல்லாதவங்க கார் வாங்கலாம். பழைய பைக்கை மாற்றிட்டு எப்போ தான் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கார் வாங்கிடுவீங்க. ஸோ ஒரு கார் வச்சுருக்கவங்க இன்னொரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் வாங்க, சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது. அதுவும் சொல்லலாம். குறிப்பாக இந்த வந்து எலக்ட்ரானிக் ஃபீல்டு சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரும் அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கு 2.5 வருஷத்துக்கு கூட. ஸோ அந்த மாதிரியான நல்ல நிலையெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு தொழிலும் வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே இருக்கும். தொழிலில் வந்து ஒரு ஆன்மீகம் கலந்த மாதிரி. தொழில் எப்படிங்க ஆன்மீகம் கலக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதாவது தொழிலில் வந்து ஆன்மீகம் எப்படி கலக்கும்னா, தொழில் நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் வந்து ரொம்ப ஈடுபாடு அதிகமாகும். அது வந்து நீங்கள் லவ் பண்ணுவீங்க. ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு தன்மை வரும் உங்களுக்கு. உங்கள் தொழிலில் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு அதிகப்படியான பல ஆன்மீக விஷயங்கள் நீங்களே அனுபவிப்பீங்க. ஆன்மீகம்னா இன்றைக்கி எந்த அளவில் இருக்குன்னா, ஒரு கோயில் குளத்துக்கு போனால் ஆன்மீகம்னு சொல்கிறாங்க. அது வந்து ஆன்மீகமே கிடையாது. அது வந்து மத சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே. ஆன்மீகம்னா என்னன்னு சொல்லிட்டு வேறு லெவலு, புரியுதுங்களா? ஸோ அந்த வேறு லெவலில் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, அது சொல்லலாம். பல பேருக்கு அப்பா கிட்ட வந்து ரொம்ப கொஞ்சம் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து முட்டிக்கிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த 1 ஆண்டு காலமே வந்து அப்பா கிட்ட வந்து கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பில் முட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களும் சில பேருக்கு இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகம் இருக்குது இந்த வருஷம். ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்க போகுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா?
எல்லாருக்குமே ரொம்ப சுபிக்ஷமாக நல்லா ஆஹா ஓஹோ பிரமாதம் சூப்பராக இருக்குது இப்படி சொன்னால் தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல. ஏதாவது வந்து இது நடக்காது, அது நடக்க வாய்ப்பு இல்லை, இது கொஞ்சம் கோளாறாக முடியும் அப்படின்னு சொன்னாலே ஐயோ என்னங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு பயந்துடுறது. அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் உண்மையிலே சொல்கிறேன். இந்த ஒரு வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே இருக்குது. பல நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு வருஷமும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் மாறிக்கிட்டே வரும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா எல்லாருக்கோட லைஃப்லேயும் பல நல்ல விஷயங்களை கொடுக்க தான் இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது வந்து நிறைய பேர் இந்த வீடு வாங்கணும்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன். கடலுக்கு பக்கத்தில் இருக்க சிட்டிஸ்லேயோ ஒரு மாவட்டத்துலேயோ வீடு வாங்காதீங்க. நீங்கள் எங்கே வீடு வாங்குறீங்களோ, எங்கே வீடு கட்டுறீங்களோ, கடலிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கோ அங்கே பார்த்துக்கோங்க. அதாவது நிறைய பேர் இங்கே சென்னையில் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. அது எல்லாமே வந்து ஒரு நாள் நிராசையாக போகுது. ஏன்னா 2033 அண்டார்டிகாவில் இருக்கிற பனிகள், அந்த ஐஸ் பாறைகள் எல்லாமே வந்து உருகி தண்ணி ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ அதனால் கடல் மட்டம் உலகளவில் ரொம்ப அதிகமாக போகுது. அது அதிகமாகிறதுனால என்ன நடக்கும்னா, இங்கே கடலை ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள் எல்லாமே வந்து மூழ்கிடும். ஸோ 2033 சென்னை இருந்த இடம் இது அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர சென்னையை காட்ட முடியாது யாராலையும். சென்னை வந்து ஃபுல்லாக வந்து மூழ்கிடும் 2033. அதனால் வந்து இனிமேட்டு நீங்கள் வந்து வீடு வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஊர் பக்கம் எங்கேயாவது வாங்கிக்கோங்க. அதாவது ஊர் பக்கம் எங்கன்னா கடல் பக்கத்தில் இல்லாத ஒரு நகரமாக பார்த்து வாங்கிக்கோங்க. கடல் இந்த சைடு அந்த சைடு எந்த சைடும் இருக்கக்கூடாது, நடுவில் வாங்கிக்கோங்க. அந்த மாதிரியான நகரங்களில் வாங்குறது மூலிமா உங்களோட வீடு வந்து ரொம்ப நாள் இருக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இஎம்ஐ போட்டுட்டு ஒரு வீடு ஒரு 25-30 வருஷம் இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், சென்னையில் நீங்கள் வந்து ஓஎம்ஆரில் ஒரு வீடு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2033 அந்த வீடே இருக்க போகிறதில்ல, எல்லாம் கடல் கடியில் மூழ்கிடும். அப்போ இல்லாத ஒரு வீட்டுக்கு இன்னொரு 10 வருஷம் இஎம்ஐ கட்டுற மாதிரி நிலைமை ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் எல்லாருக்கிட்டேயும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். சென்னை மாதிரி இருக்க கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் வீடு வாங்க வேண்டாம். நீங்கள் வந்து கேட்கலாம், ஏங்க 2033 நடக்க போகுது இப்பயே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த கிரக நிலைகள் அந்த மாதிரி வருதுங்க 2033. அது பல மாற்றங்கள் பல பேரோட லைஃப்பில் உருவாக்க போகுது. நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் வந்து வெள்ளம் வந்தது இல்லையா, அது என்னது சொன்னாங்க, ஏதோ சம்திங் லைக் ஒரு பெரிய புயல் வந்து எல்லாமே வந்து வார்தா புயல் வந்து எல்லாரையும் வாட்டி எடுத்துட்டு போச்சுது இல்லையா. நான் அந்த புயல் வர்றதுக்கு முன்னாடியே 6 மாதம் முன்னாடியே வந்து என்னோடய குரு பயிற்சி வீடியோவில் நான் சொல்லிட்டேன். நான் எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் தான் வந்து வார்தா புயலும் வந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து 2033 நடக்கக்கூடிய நிகழ்வையும் சொல்கிறேன். இப்பயே வந்து நீங்கள் உஷாரானீங்கன்னா நல்லது. இல்லைன்னா நீங்கள் சென்னையில் தான் வீடு வாங்கணும் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு நான் வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ விஷயம் இவ்வளோ தான். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கண்டிப்பாக இந்த மெசேஜை வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ ஒருவேளை இனிமேட்டு நீங்கள் வீடு வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா சென்னையில் வாங்க வேண்டாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பீச் பக்கத்தில் தான் வீடு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்க. அது வந்து இன்னும் காமெடியாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து வாங்காதீங்க. அந்த மாதிரியான இடம் ஏதாவது ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுங்க. விஷயமே இதுதான். சரிங்களா? ஃபைன். இப்போ எல்லா லக்னத்துக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல வந்து காலபுருஷனுக்கு
முதல் லக்னம் வந்து மேஷ லக்னம். நான் எல்லா விஷயத்தையும் பொதுப்படியாக சொல்லும்போது மேஷ லக்னத்துக்கு சொல்கிறது கிடையாது. அது ஏன்னா காலபுருஷனை வச்சு சொல்லும்போது மேஷத்தை தான் லக்னமாக எடுத்து நாம் சொல்கிறோம். ஸோ அதனால் மேஷ லக்னத்துக்கு நான் ஃபஸ்ட்டு பொதுப்படியாக எல்லாருக்குமே நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாருக்குமே மேட்ச் ஆகும். அதுலேயும் குறிப்பாக மேஷ லக்னக்காரங்களுக்கு அதிகமாக ரொம்ப ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அதனால் மேஷ லக்னத்துக்கு பலன் நான் சொல்லலை. நல்ல ஏப்பம். இப்போ தான் சாப்பிட்டேன், அதனால தான். இப்போ வந்து ரிஷப லக்னத்துலேருந்து ஆரம்பிப்போம். ரிஷப லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். தம்பி தங்கச்சி, அண்ணா அக்கா, அண்ணன் தம்பி அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நிறைய உதவி எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் ரிஷப லக்னத்துக்கு இருக்குது. ஸோ ஒருவேளை நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்து அதிகப்படியான உடல் எடையால் ஏதாவது இஷ்யூ உங்கள் உடம்புல ஏறிட்டு இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த வருஷம் அதிகப்படியாக சில பேருக்கு உடல் எடையும் கூட வாய்ப்பு இருக்குது ரிஷப லக்னக்காரங்களுக்கு. அது முக்கியமான விஷயம். பல பேருக்கு பார்த்திங்கன்னா சொத்து விஷயங்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சாதகமாக வரும். ரிஷப லக்னக்காரங்களுக்கு இந்த வருஷம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அப்பா கிட்ட வந்து நல்ல பாசம் ஏற்படும். சில பேருக்கு வந்து அப்பா வந்து கூட வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களோட அப்பா பார்த்திங்கன்னா வேண்டாம், நான் வந்து வெளியில் போகிறேன், வேறு எங்கேயாவது நான் போய் கொஞ்ச நாள் இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பா டுமிக்கி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடுவார். ஸோ அந்த மாதிரியான சில பாச விளையாட்டுக்கள் எல்லாம் வந்து சில ரிஷப லக்னக்காரங்க வாழ்க்கையில் நடக்கும். சரிங்களா? இப்போ மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா வருவாய் ரொம்ப அதிகமாகவே வருங்க. கையில் காசு புரளும், சரியாக புரட்டி எடுக்கும். அந்த மாதிரி வருமானம் அதிகமாக வரும். பட் இருந்தாலும் வருமானம் வரும்போது பந்தாவும் கூடவே சேர்ந்து வந்துடும். சில பேருக்கு அதிகப்படியாக பந்தா காட்டுவாங்க. காசு அதனாலே கையில் எவ்வளோ தான் இருந்தாலும் கரைச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த பந்தாவுக்காகவே. அந்த மாதிரி சில பேருக்கு இருக்குது. மேரேஜ் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒய்ஃப் வந்து நிறைய எடக்கு மடக்கு பண்ணுவாங்க. ரொம்ப இவ்வளோ வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி தோணும். புதுசாக இப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற பெண் வந்து ரொம்ப வந்து மெச்சூர்டான பெண்ணாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மேபி சில நேரங்களில் அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற வயது டிஃப்ரென்ஸ் வந்து கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பையனை விட பெண்கள் வந்து 1-2 வயசு அதிக பொண்ணாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பெண்கள் விஷயத்தில் அந்த பசங்களுக்கு ரொம்ப வயசு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஒரு பெண்ணை விட 7 வயசு 8 வயசு டிஃப்ரென்ஸில் பையன் இருப்பான், அதிகமாக இருப்பான். சில நேரங்களில் அந்த பெண்ணை விட மிதுன லக்னக்கார பெண்ணை விட அவங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து 1-2 வயசு கம்மியாக இருக்க கூட சான்சஸ் இருக்குது. அது வந்து எப்போனா இந்த வருஷம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான பலனை எதிர்பார்க்கலாம் மிதுன லக்னத்துக்கு. இப்போ கடக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப அபரிவிதமான சக்தி வந்து ரொம்ப அதிகரிக்கும். லைஃப்பில் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுனால லைஃப்பில் ரொம்ப ஒரு பெரிய ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கடக லக்னக்காரங்க எல்லாருமே. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய குறைபாடால் யாராவது வந்து இருந்தாங்கன்னா ஆரோக்கியம் கூடிய சீக்கிரம் சரியாக வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய டாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா வயசில் ரொம்ப முதிர்ந்தவங்களாக இருப்பாங்க, ரொம்ப வயசான டாக்டர்ஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டக்குன்னு வந்து ஆரோக்கியம் சரியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. வீட்லேயும் வந்து பல நல்ல விஷயமான பொருட்கள் எல்லாம் வாங்கி குவிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் வந்து ரொம்ப அபரிவிதமாக சிறக்கும், நல்ல லாபம்லாம் வரும்.
இருந்தாலும் ஒய்ஃப் கிட்ட வந்து கொஞ்சம் வந்து டிஷ்யூம் நடுவில் வர வாய்ப்பு இருக்குது. இது வந்து சிம்ம லக்னத்துக்கு. அப்புறம் வேறு என்ன, கன்னி லக்னம் தான். கன்னி லக்னம் சொல்லவே வேணாம். ஏற்கனவே அதுங்க வந்து ஒரு மாதிரி, இந்த வருஷம் இன்னும் ரொம்ப ஒரு மாதிரியாக போகுது. சில பேர் வந்து கன்னி லக்னத்தில் ஏன் தான் பிறந்தோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைமையிலிருந்து பல நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு நல்ல மாற்றங்கள் இருந்தாலும் அதற்குண்டான சான்சஸ் வரும்போது இவங்களே வந்து ஏதாவது சொதப்பல் கூட பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி டயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து பழைய பொருட்கள்லாம் வாங்கணும்னு நினைப்பாங்க. வீட்டை வந்து கரெக்டாக சுத்தமாக வச்சுக்க கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லேசினஸ் கூட கொஞ்சம் பேருக்கு வருது இந்த வருஷத்தில் கன்னி லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அது சொல்லலாம். துலாம் லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பல நல்ல விஷயங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் குறிப்பாக நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கலாம். கல்யாணம் ஏற்கனவே நடந்தவங்களுக்கு கூட இன்னொரு கல்யாணம் கூட நடக்க சில பேருக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வருஷம் நடக்கலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான பல விஷயங்கள். சில பேருக்கு வந்து கடவுளோட அனுகிரகம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த வருஷம் எந்த மாதிரியான இஷ்யூவில் அவங்க போய் இருந்தாலுமே அவங்களோட காப்பாற்றுறது பார்த்திங்கன்னா கடைசி நிமிஷத்தில் ஒரு கடவுள் அருள். நான் இந்த மாதிரியான டயத்தில் இருந்தேன், நான் எப்படி தான் தப்பிப்பேன்னு தெரியல, எப்படி தான் மீண்டு வருவேன்னு தெரியல, இருந்தாலும் வந்து கரெக்டாக நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுள் அருள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. அவங்களுக்கு குறிப்பாக வந்து வயதில் பெரியவங்க மூலிமா நல்ல வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அவங்க மனதளவுலேயும் சரி உடல் அளவுலேயும் சரி நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஒரு வயசில் முதியவங்களால். ஸோ அந்த சப்போர்ட்டாலேயே வந்து பல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லலாம். ரிச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஸ்லோவாக நடக்கும். கையில் வந்து காசு வராமல் இருக்கும், ஆனால் காசு வந்துட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டைம். அப்பா மூலியமாக சொத்து வரலாம் சில பேருக்கு, சில பேருக்கு ஒய்ஃப் மூலியமாக சொத்து வரலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு ரொம்ப அபரிவிதமான முன்னேற்றங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்கலாம். ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் சரி ஃபேமிலிலேயும் சரி உடனே அப்பா ஆகிடுவார், உடனே ப்ரொமோஷன் கிடச்சிரும் அவர் வேலை பார்க்குற கம்பெனியில். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் விருச்சிக லக்னக்காரங்களுக்கும் நடக்கும். அப்புறம் தனுசு லக்னக்காரங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் லேசினஸும் அதிகமாகவே தென்படுது. ஸோ அந்த லேசினஸை வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். பணம் வந்து நல்லாவே கிடைக்கும். எவ்வளோ தேவையோ தேவைக்கேற்ப பணம் கிடைக்கிறதுனால நல்லாவே இருக்கும் தனுசு லக்னக்காரங்களுக்கு. இப்போ மகர லக்னத்துக்கு செலவு வந்து அவங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. நிறைய சேவிங்ஸாக சேர்த்து வைப்பாங்க இந்த வருஷம். அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்டு யாராவது மகர லக்னக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க கூட நல்ல நட்புலேயே இருங்க. உங்களுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலாக இஷ்யூ ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை ஹெல்ப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் மகர லக்னக்காரங்களுக்கு ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் பல நல்ல விஷயங்கள் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் மகர லக்னத்துக்கும் நடக்கும். அப்புறம் கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் லேட்டாக ரொம்ப வருஷமாக நடக்காத விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே இந்த வருஷம் நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். அது என்ன மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து கல்யாணம் லேட்டாக இருந்து அது நடக்கலாம். இல்லைனா பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டே இருப்பாங்க, நடக்காமல் இருந்திருக்கும் இது வரைக்கும், அது சீக்கிரம் நடக்கும். சில பேருக்கு வந்து வேறு ஏதாவது பெரிய லெவலில் ஒரு அச்சீவ் பண்ணணும், ஒரு பெரிய படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து ரொம்ப வருஷமாக பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் இந்த வருஷம் டக்குன்னு நடக்கும். அந்த மாதிரி கும்ப லக்னத்துக்கும் வந்து பல விஷயங்கள் நடக்கும். பட் வந்து அவங்களுக்கு சில வந்து உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அது ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அவங்க உடலில் வந்து கொஞ்சம் கேர்லெஸ்னஸ்
சில விஷயங்கள் வந்து அடிக்கடி ஏதாவது சின்ன மைனர் இஷ்யூஸ் அடிக்கடி வராமல் இருக்கும், குறிப்பாக தோல் சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்புறம் கடைசியாக மீன லக்னத்துக்கு வந்தாச்சு. பாடா எனக்கே ஜாலி. ஏன்னா வந்து எனக்கும் கொஞ்சம் பிஸி ஷெடியூலில் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுனால டக்குன்னு இந்த வீடியோ முடிக்கணுன்ற ஐடியாலே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ மீனம் வந்துட்டோன்னே எனக்கே ஒரு பிரைட்டாக ஒரு புத்துணர்ச்சி வந்துடுச்சு. அதாவது மீன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்குது. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, ப்ரொஃபஷ்னல் லைஃப்லேயும் சரி, பல நல்ல விஷயங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். அதுலேயும் ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக அடித்து சொல்லலாம், குழந்தை இந்த வருஷம் பிறக்கும்னு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருங்க. என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய மற்ற வீடியோஸையும் பாருங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.